ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் வாரம் புதன்கிழமை. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 19 20. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தியானிப்போம். இணைந்து ஜெபித்து இணைந்து வாழ ஆர்வம் கொண்டிருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இருவர் மனமொத்து கேட்டால் என்பதனுடைய பொருள் வெறும் ஒரே விருப்பத்தில் உடன்படுவது மட்டும் அல்ல, மாறாக இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இயேசுவின் பெயரில் நம்பிக்கையுடனும் அன்புடனும் ஒன்றுபட்டு ஜெபிப்பதாகும். என் பெயரின் பொருட்டு என்பதனுடைய பொருள், இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபித்துவிட்டால் எல்லாம் நடக்கும் என்று நாம் நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் மனநிலையிலும் அவருடைய போதனைக்கும் ஏற்ப எப்பொழுது நாம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் விரும்புவது, இயேசு விரும்புவது நம்முடைய ஜெபத்தில் ஒத்திருக்கும், அது நம்முடைய வாழ்வில் நடக்கும். இதுதான் உண்மை. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தில் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கின்றார் என்று நாம் நம்புகின்றோம், அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். திருச்சபையின் மரபில் 3 அடுக்கு திருச்சபையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். முதலாவது பயணிக்கும் திருச்சபை. இதில் இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இதனுடைய பாகமாக இருக்கின்றோம். இரண்டாவது துன்பப்படும் திருச்சபை. இதில் மரணத்தின் மூலம் நம்மிடமிருந்து பிரிந்து தங்களுடைய குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, பாவங்களுக்காக தங்களையே தூய்மைப்படுத்தும் ஒவ்வொரு ஆன்மாவும் அடங்கும். இது தூய்மைப்படுத்தப்படும் ஆன்மாக்களுடைய கூட்டுறவு. மூன்றாவது வெற்றி பெற்ற திருச்சபை. இது இறைவனுக்கு விருப்பமானதை செய்து புனிதத்தில் வாழ்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய புனிதர்களுடைய கூட்டுறவு. நாம் நடத்தும் ஒவ்வொரு வழிபாடிலும், நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபத்திலும், நாம் ஆற்றும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த 3 திருச்சபைகளும் இணைந்து ஜெபிக்கின்றன என்பதுதான் திருச்சபையினுடைய சிந்தனையாக, கருத்தாக இருக்கின்றது. உண்மையான ஜெபம் என்பது இப்படி இணைந்து ஜெபிப்பதுதான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை தாய் இருந்தால், அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுக்கு உடல்நலம் சரியில்லை. தினமும் அந்த மகனுக்காக ஜெபித்து வந்தாள். ஒரு நாள் அவருடைய துயரத்தை அறிந்த 2 மரியாயின் சேனையை சேர்ந்த சகோதரிகள் அவரோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மூவரும் ஒன்று கூடி குழந்தை குணமாக வேண்டுமென்று உருக்கமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது, இறைவா, இந்த குழந்தை விரைவாக குணமடைய வேண்டும், இது உம்முடைய விருப்பமானால் இது மிக விரைவில் நடக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்திற்காக ஜெபித்தார்கள். அந்த குடும்பத்திற்கு வலிமையும் நம்பிக்கையும் தாரும் என்றும் அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களுடைய இந்த ஜெபம் உடனே கேட்கப்படவில்லை. ஆனால் அந்த தாய்க்கு ஒரு மன அமைதி கிடைத்தது, ஒரு நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் அயலார்கள் இருவர் வந்து அவர்களுடைய இந்த துன்பத்திலே பங்கு கொண்டு அவர்களுக்கு உணவும் மருந்தும் மற்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். இதை கண்ட அந்த தாய்க்கு ஒரே மகிழ்ச்சி. சில நாட்களில் அந்த குழந்தையும் குணமடைந்தது. அந்த குடும்பம் உண்மையிலேயே உணர்ந்து கொண்டது, அந்த தாய் உண்மையிலேயே அறிந்து கொண்டால் கிறிஸ்து அந்த 2 சகோதரிகள் வழியாக அவர்கள் நடுவே இருந்தார். அவருடைய துன்பத்தில் பங்கு கொண்டார். அவர்களுடைய அந்த அன்பு செயல்கள் வழியாக இறைவன் தன்னையே வெளிப்படுத்தினார் என்பதை அந்த ஏழை தாய் புரிந்து கொண்டார். புனித அகுஸ்தினார் நாம் ஜெபத்தில் ஒன்றிணைந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை
ஒரு உதாரணத்தின் வழியாக விளக்குகின்றார். அதாவது நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய மறை உடலாக இருக்கின்றோம். கிறிஸ்து இந்த மறை உடலின் தலையாக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே அதனுடைய உறுப்புகளாக இருக்கின்றோம். எனவே எப்படி அந்த தலையோடு அந்த உறுப்புகள் இணைந்திருக்கின்றனவோ அதே போல திருச்சபையின் தலையாகிய கிறிஸ்துவோடு உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும். இப்படியாக ஒரு ஆன்மீக உடலாக நாம் அனைவருமே செயல்பட வேண்டும். இதில் ஒருவரினுடைய நன்மை என்பது ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் நன்மையாக ஆசீர்வாதமாக மாறுகின்றது. அதே நேரத்தில் அந்த ஒருவருடைய தீமை என்பது திருச்சபைக்கு ஒரு சாபமாக மாறுகின்றது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இதே போல ஒரு சிந்தனையைத்தான் புனித தோமஸ் அக்வினாசும் கூறுவார்கள். அதாவது உடலின் ஓர் உறுப்பின் செயல் முழு உடலுக்கும் நன்மை தருவது போல திருச்சபையில் ஒருவருடைய ஜெபம், நற்செயல், நல்ல சிந்தனைகள் மற்றவர்களுக்கும் ஆன்மீக நன்மையை தருகின்றது என்று கூறுவார். நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, திருமுழுக்கினால் இணையும் நாம் அனைவருமே இந்த புனிதர்களுடைய கூட்டுறவு என்பது மரணத்தாலும் அழியாதது என்று கூறுகின்றார். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தூய்மைப்படுத்தப்படும் ஆன்மாக்கள், விண்ணக புனிதர்கள் அனைவருமே கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக இருக்கின்றார்கள். மிகவும் குறிப்பாக பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்குகின்றார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்றார்கள் என்று கூறுகின்றார். இந்த ஒரு இறைவார்த்தை நமது வாழ்க்கையிலே 3 விதமான செயல்களை செய்ய அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக, நாம் தனியாக மட்டுமல்ல, மாறாக குடும்பத்தோடும் திருச்சபையோடும் சமூகத்தோடும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நமது ஜெபம் என்பது சுயநல தன்னல ஜெபமாக இல்லாமல் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு ஜெபமாக அமைய வேண்டும். மூன்றாவது, உண்மையான ஒன்றுபட்ட ஜெபம் என்பது பிறர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பிலும், நாம் அவர்களுக்கு காண்பிக்கின்ற மன்னிப்பிலும், நாம் அவர்களுக்கு செய்கின்ற உதவி நல்ல செயல்களிலும், நாம் அவர்களுக்கு காட்டுகின்ற அக்கறையிலும் அது வெளிப்பட வேண்டும். எனவேதான் 2 அல்லது 3 பேர் இயேசுவின் பெயரில் ஒன்று கூடும் பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை முக்கியமல்ல, மாறாக அவர்களின் இதயங்களில் இருக்கும் அந்த நம்பிக்கையும் அன்பும் கிறிஸ்துவோடு கொண்ட ஒன்றிப்புமே முக்கியமாகும். ஆகவே இணைந்து ஜெபிப்போம், இறைமகன் இயேசுவின் ஒரு குடும்பம் ஆவோம். ஜெபிப்போம். உமது பிரசன்னத்தால் உடனிருப்பால் எங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு தெய்வமே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது கொண்ட அன்பினால், ஆர்வத்தினால், அக்கறையினால் உமது அன்பில் நிலைத்திருக்க இந்த ஜெபத்தின் வழியாக உம்மையே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். தந்தையாகிய உம்மோடு ஜெபத்தில் ஒன்றிணைந்து இருப்பதற்காக இறைமகன் இயேசு மலைகளை நோக்கி சென்றார், தனிமையான இடங்களுக்கு சென்றார், மக்களோடு ஜெபிப்பதற்காக தொழுகை கூடங்களுக்கு சென்றார். இப்படி எப்பொழுதும் ஜெபத்தின் வழியாக உம்மோடு இணைந்திருந்தார். அந்த இயேசுவின் முன் மாதிரியை பின்பற்றி நாங்களும் எப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருந்து ஒரு குடும்பமாக வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். ஜெபங்களில் எங்களுடைய விருப்பத்தை அல்ல, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய ஆசைகளை அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தை முன்வைத்து, உம்முடைய விருப்பத்தை மையமாக வைத்து ஜெபிக்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். ஜெபம் செய்வோம், வாழ்வில் ஜெயம் பெறுவோம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த நாளிலே இந்த அருளாசிர் என்னும் ஊடகத்தின் வழியாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இதோ அவர்கள் சார்ந்த குடும்பத்தையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பங்களில் உள்ள அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி அந்த குடும்பங்களை திருக்குடும்பங்களாக உயர்த்தி வழிநடத்திட உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க.